ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அபி. டுடே ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாரும் மாதிரியும் ஒரே ஒரு பேக் போட்டதும் பயங்கரமாக கலராக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் எந்த பேக் போட்டாலுமே வாரத்துக்கு 3 தடவையாச்சும் நம்மளோட ஸ்கின்னை நம்ம கேர் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா வெயிலில் போகிறோம், சம்மராக இருக்குது, டேன் ஆகும், டஸ்ட்டு படம் எல்லாமே ஆகுது நம்மளோட ஸ்கின்னில். நம்ம ஒரு ஃபேஸ் பேக்கை போட்டு ஃபஸ்ட்டு நம்மளை வந்து மாய்ஸ்சரைசிங்காக நம்மளோட ஸ்கின்னை மாற்றி அதில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கான பிரைட்னஸும் க்ளோவும் நம்ம ஸ்கின்னில் நல்லாவே கிடைக்கும். இன்னொன்று, இப்போ இருக்க மாடர்ன் உலகத்தில் எல்லாருமே காலைல எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரு 5 மினிட்ஸில் போய் கடகடன்னு குளிச்சுட்டு வந்து ஆஃபீஸ்க்கு ரெடியாகி ஓடுற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக லேடிஸ்க்கு குக்கிங் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு நமக்கான நம்ம டைமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. கடகடன்னு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே குக்கிங் வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஓடுற மாதிரி தான் இருக்குது நிலமை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழுக்கு நம்மளோட ஸ்கின்னில் வந்து தேங்கி நின்றுடும். அழுக்கெலாம் இருக்கிறதுனால தான் வந்து கலர்லாம் வந்து போயிடுச்சு, அப்படியே கருப்பாக தெரியுது, கழுத்து ஓரமாக கருப்புலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம ஒரே ஒன் டைம் வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 பொருள் தான், சிம்பிளானதும் கூட. பச்சை பயிறு எல்லாருக்குமே தெரியும், க்ரீன் கிராம். இதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே அரிசி எந்த அரிசி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது கூட. அதுக்கு பதிலாக பச்சை அரிசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். பச்சை அரிசியும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே தண்ணி ஊற்றி, பச்சை பயிரையும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து எனக்கு டைம் இல்லை, ஓவர் நைட்லாம் வந்து ஊற வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்லி 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்தால் போதும். பச்சை பயிறு நல்லாவே உப்பி வந்துடும், அரிசியும் நல்லாவே ஊறிடும். மறுநாள் காலையில் அரிசி சூப்பராக ஊறி இருந்துச்சு, அண்ட் வந்து பச்சை பயிறு நல்லாவே உப்பி வந்து இருந்துச்சு. இது ரெண்டுத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இது கூடவே டர்மரிக் வேணும் அப்படின்றவங்க வந்து போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லது. மஞ்சளும் கூட இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவே கலராக இருந்தேன், ஆனால் இப்போ ரொம்ப கருப்பாகி போய் டேன் ஆகி போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணவே வேண்டாம். இந்த ஃபேஸ் பேக் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். என்னோடய ஸ்கின் ரொம்பவே டல்லாக இருக்குது, ஒரு பொலிவே இல்லாமல் இருக்குது பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் நல்லாவே கலராக்கி கொடுக்கும். அந்த காலத்தில் எல்லாருக்குமே வந்து சோப்லாம் கிடையவே கிடையாது, இப்போ தான் வந்துச்சு சோப் எல்லாமே. அப்போ வந்து இந்த நலங்கு மாவு, குளியலுக்கு வந்து ஒரு பவுடர்னு தயாரித்து வச்சுருப்பாங்க, பச்சை பயிர் மாவு, இதெல்லாம் போட்டு தான் வந்து குளிக்க வைப்பாங்களே. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மறந்துட்டோம், அண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு டைமும் இல்லை. இந்த ஃபேஸ் பேக்கை மார்னிங் எந்திரிச்சதுமே யூஸ் பண்ணலாம். நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்க ஃபேஸு, நெக்கு, பாடி ஃபுல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஏன்னா பச்சை பயிர் வந்து ரொம்ப ரொம்ப குளுமைன்றதுனால இந்த கோல்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இது செட் ஆகாது. ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாவே போதும். நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில், நெக்லலாம் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் குளித்ததுக்கப்புறமா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஃபுல்லாமே ஸ்க்ரப்பு மாதிரி குளித்து சோப் போட்டுமே குளிச்சிட்டதுக்கப்புறமா பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் போதும். டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி, டர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் தான் என்ன வந்து நல்லாவே மோட்டிவேஷன் ஆகும். எல்லாருமே மறக்காமல் நம்மளோட ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.